ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே இயேசு கிறிஸ்துவின் அன்பை நாம் அதிகமாக தியானிக்கின்றோம். இனி வரும் நாட்களிலும் அவருடைய மேலான அன்பை தியானித்து அவரிடத்திலே நெருங்கி செல்ல அநேக மணி நேரங்கள் அவருடைய பாதத்திலே இருக்க இந்த நாட்களை நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவின் அன்பு எப்படிப்பட்டது என்பதை நாம் அநேக செய்திகளின் வழியாக, பாடல்களின் வழியாக, கவிதைகளின் வழியாக நாம் கேட்கின்றோம். இந்த உலகத்திலே இருக்கின்ற எல்லா மனிதர்களும் அன்பை பற்றி பலவாறு அவர்கள் நாம் பேசுவதை கேட்டிருக்கின்றோம். ஆனால் அன்பை வாழ்ந்து காட்டியவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். இயேசு கிறிஸ்துவின் அன்பு நமது அறிவுக்கு எட்டாத ஒரு அன்பாக இருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த அன்பை பாருங்கள், ஏன் அறிவுக்கு எட்டாததாக இருக்கின்றது? நம்முடைய அறிவுக்கு எட்டாததாக இருக்கிறது என்றால் இந்த அன்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை தான் இந்த நாளிலே நாம் அதிகமாய் சிறப்பான முறையிலே தியானிக்க வேண்டும். முதலாவதாக, அவர் பகைவர்களை நேசித்தார், பகைவர்களை அன்பு செய்தார். அதனால்தான் அவருடைய அன்பு அறிவு கெட்டாத அன்பு என்று நாம் கூறுகின்றோம். இரண்டாவதாக, தன்னை காட்டி கொடுத்த, தனக்கு தண்டனை வாங்கி கொடுத்த யூதாசையும் நண்பனே என்று அழைத்தார். இப்படி யாரும் அழைக்க மாட்டார்கள். எப்படி இவருக்கு நடந்தது, எப்படி இவர் இப்படி செய்ய முடிந்தது என்று நாம் யோசித்தோமேயானால் நமது அறிவுக்கு எட்டாது. மூன்றாவதாக பார்த்தோமேயானால் அவர் பாவிகளை மீட்பதற்காக தன்னுடைய உயிரையே கொடுத்திருக்கின்றார். பாவிகளை மீட்ட அன்பாக அவருடைய அன்பு இருந்தது. நான்காவதாக, பேய் பிடித்தவர்களை அவர் விடுதலை செய்து அவர்களை இடத்திலே அன்பு கூறுகிறவராக இருந்தார். ஐந்தாவதாக, மறுதலித்த பேதுருவையும் அவர் நேசித்து அவரையும் தன்னுடைய பணியிலே மீண்டுமாய் அவர் அழைத்து கொள்கிறவராக இருக்கின்றார். ஆறாவதாக, மரித்தோரையும் உயிரோடு எழுப்பின அன்பாக அவருடைய அன்பு இருந்தது. இதனால்தான் இயேசுவின் அன்பு நமது அறிவுக்கு எட்டாத ஒரு அன்பாக இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, நாம் ஏன் இயேசுவை நேசிக்க வேண்டும், நாம் எதற்காக இயேசுவை நேசிக்க வேண்டும் என்று நாம் இன்றைக்கு அதிகமாய் தியானிப்போம். இயேசு நம்மை நேசிக்கின்றார், இயேசு நம்மை அன்பு செய்தார். நம்முடைய பாவ நிலையிலே நாம் அவருக்கு பகைவர்களாக இருந்த பொழுதே இயேசு நம்மை நேசித்தார் என்றால் நாம் ஏன் இயேசுவை நேசிக்க வேண்டும்? முதலாவதாக 1 யோவான் 4:19 இதற்கு பதில் இருக்கிறது. அவரே முதலில் நம்மிடம் அன்பு செலுத்தியதால் நாமும் அன்பு செலுத்துகிறோம். நாமும் அன்பு செலுத்த வேண்டும். முதலிலே அதாவது நான் பகைவனாக, அவரை காட்டி கொடுக்கிறவனாக, நான் ஒரு பாவியாக, நான் ஒரு தீய அசுத்த ஆவிகளால், இருளின் வல்லமைகளால் கட்டப்பட்டிருந்தவனாக, அநேக நேரங்களிலே இயேசுவை மறுதலித்தவனாக, அநேக நேரங்களிலே நான் ஆன்மாவிலே மரித்து போயிருந்தவனாக இருக்கும் பொழுதெல்லாம் இயேசு என்னை முதலிலே அன்பு செய்யக்கூடியவராக இருந்தார். அநேக நேரங்களிலே நாம் பார்க்கின்றோம், இந்த உலகத்திலே நமக்கு தேவையான பொழுதெல்லாம் நமக்கு உதவி செய்கிறவர்கள் அநேகர் இருக்கலாம். ஆனால் அன்பு செய்கிறவர்கள் மிக சொற்பமாகவே, வெகு சிலரே நம்மை அன்பு செய்கிறவர்களாக, நம்முடைய தேவைகளிலே நமக்கு உதவி செய்கிறவர்கள் இருந்தாலும் நம்முடைய நமக்கு தேவையான அன்பை கொடுக்கிறவர்கள் ஒரு சிலராகவே இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். பாருங்கள், இயேசு நம்மை முதலிலே அவர் அன்பு செய்தார். என்னுடைய பகைமையை அவர் பார்க்கவில்லை, என்னுடைய பாவத்தை அவர் பார்க்கவில்லை, என்னுடைய துரோக செயல்களை அவர் பார்க்கவில்லை. இயேசு என்னை அன்பு செய்தார். இரண்டாவதாக, ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலே 5ஆம் அதிகாரம் 7, 8, 10 வசனத்திலே நீங்கள் வாசித்து பாருங்கள். நாம் இறைப்பற்று இன்றி வலுவற்று இருந்த போதே கிறிஸ்து நமக்காக உயிர் கொடுத்தார். நாம் இறைப்பற்று இன்றி வலுவற்று இருந்த போதே கிறிஸ்து நமக்காக உயிர் கொடுத்தார். அதற்காக நான் இயேசுவை நேசிக்க வேண்டும்.
இரண்டாவதாக, நாம் ஏன் இயேசுவை நேசிக்க வேண்டும்? நாம் பாவிகளாய் இருந்தபோதே கிறிஸ்து நமக்காக உயிரை கொடுத்தார். மூன்றாவதாக, நாம் ஏன் இயேசுவை நேசிக்க வேண்டும்? நாம் கடவுளுக்கு பகைவர்களாய் இருந்து அவருடைய மகன் நமக்காக உயிரை கொடுத்ததால் நாம் அவரை நேசிக்க வேண்டும். பாருங்கள், இந்த மூன்றிலுமே இயேசு நமக்காக உயிரை கொடுக்கக்கூடியவராக இருந்தார். நமக்காக அவர் உயிரை கொடுத்தார். அதனால்தான் நாம் அவரை நேசிக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். 1 யோவான் 4:19 நாம் பார்க்கின்றோம். 1 யோவான் 4:9, 10 நாம் வாசிக்கின்றோம். நாம் வாழ்வு பெறும் பொருட்டு கடவுள் தாம் ஒரே மகனை உலகிற்கு அனுப்பினார். இதனால் கடவுள் நம் மீது வைத்த அன்பு வெளிப்படுத்தப்பட்டது என்று நாம் தியானிக்கின்றோம், வாசிக்கின்றோம். 10வது வசனத்திலே, நாம் கடவுள் மீது அன்பு கொண்டுள்ளோம் என்பதில் அல்ல, மாறாக அவர் நம் மீது அன்பு கொண்டு தம் மகனை நம் பாவங்களுக்கு கழுவாயாக அனுப்பினார் என்பதில்தான் அன்பின் தன்மை விளங்குகின்றது. பிரியமானவர்களே, இந்த நாளிலே அநேக மணி நேரங்கள் ஆண்டவருடைய பாதத்திலே அமர்ந்திருப்போம். இந்த இந்த தேவ அன்பை நாம் இன்றைக்கு கொஞ்சம் ஆழமாக சிந்தித்து பார்ப்போம். அவர் எப்படிப்பட்ட நிலையிலே இருந்த நம்மை அவர் தேடி வந்திருக்கின்றார். எப்படிப்பட்ட நிலையிலே வாழ்ந்து கொண்டிருந்த நம்மை அவர் தேடி வந்திருக்கின்றார். எப்படிப்பட்ட நிலையிலே விழுந்து கிடந்த நம்மை அவர் தேடி வந்து நம்மை அன்பு செய்திருக்கின்றார். நம்மை அரவணைத்து கொண்டார். தன்னுடைய விலையேற பெற்ற இரத்தத்தை நம் மீது சிந்தி நம்மை முழுமையாக அவர் சுத்திகரித்து கழுவி நம்மை தம்மோடு கூட ஒப்புரவாக்கி கொண்டிருக்கின்றார். அவருடைய அன்பு மேலானதாக இருக்கின்றது. நாம் அவரை நேசிக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். நான்காவதாக, யோவான் 3:16 வசனத்திலே, தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் நிலைவாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். பாருங்கள், கடவுள் எப்படி அன்பை இந்த உலகத்தின் மீது வெளிப்படுத்தியிருக்கின்றார். கடவுள் தன்னுடைய அன்பை எப்படி பாவிகளுக்கு தன்னை வெளிப்படுத்தி இருக்கின்றார். தன்னுடைய அன்பை எப்படி உலக மக்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கின்றார். உலக மனிதர்கள் யாரும் செய்யக்கூடாத ஒன்றை ஆண்டவர் செய்திருக்கின்றார். தன்னுடைய வல்லமையை, தன்னுடைய மகத்துவத்தை மட்டுமல்ல, தன்னுடைய முழு அன்பையும் மனிதன் மீது அவர் செலுத்தி தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தி இருக்கின்றார். அந்த அன்பின் பெருவிழாவை இந்த நாளிலே நாம் சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த அன்பை நாம் தியானித்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த அன்பு எப்படிப்பட்டது என்பதை நாம் இன்னும் அதிகமாக உணர்ந்து அவரிடத்திலே இன்னும் அதிகமாய் அன்பு செய்வோம். அதுதான் 5வதாக நாம் பார்க்கிறோம், நாம் ஏன் கிறிஸ்துவை அன்பு செய்ய வேண்டும். யோவான் 10:11 15வது வசனத்திலே 11வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, நல்ல ஆயன் ஆடுகளுக்காக தம் உயிரை கொடுப்பாராம். பாருங்க, நல்ல ஆயன் யார்? இந்த உலகத்திலே எனக்காக எங்கோ வாழ்ந்து கொண்டிருந்தேன், எங்கோ விழுந்து கிடந்தேன். எந்த இருளிலோ எந்த பள்ளத்திலோ நான் விழுந்து கிடந்திருந்தேன். ஆனால் இயேசு எனக்காக என்னை தேடி வந்து முட்புதரிலே சிக்கி கொண்டிருந்த என்னை அவர் தேடி எடுத்து மீட்டு கொண்டு தன்னுடைய தோளின் மேல் போட்டுக்கொண்டு அவர் என்னை அன்பு செய்கின்றவராக இருக்கின்றார். நல்ல ஆயன் தன் ஆடுகளுக்காக அவர் உயிரை கொடுக்கக்கூடியவராக இருந்தார். 15வது அதிகாரத்துல 13வது வசனத்திலே, தன் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை என்று ஆண்டவர் கூறுகின்றார். பிரியமானவர்களே, இயேசுவின் அன்பை தியானிக்கின்ற நாம் நம்முடைய பணித்தளத்திலே, நாம் வாழ்கிற இடத்திலே உப்பை போல நாம் அன்பை செலுத்த வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறவராக இருக்கின்றார். நாம் எல்லாவற்றையும் செய்யலாம். இந்த உலகத்திலே நம்முடைய உடலை எரிக்க கூட கொடுக்கலாம். இந்த உலகத்திலே நாம் எல்லா தான தர்மங்களை செய்யலாம். இந்த உலகத்திலே நாம் கடுமையாக உழைக்கலாம். எல்லா ஜெபத்தையும் செய்யலாம். வேதத்தை அறிந்து கொள்ளலாம். விசுவாசத்திலே உறுதியாக இருக்கலாம். ஆனால் எல்லாவற்றிற்கும் மையமாக இருக்க வேண்டிய அன்பு நம்மிடத்திலே இல்லை என்றால் நாம் ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லை என்று ஆண்டவர் அது எல்லாம் வெறுமை என்று நமக்கு ஆண்டவர் சுட்டி காண்பிக்கின்றவராக இருக்கின்றார். இயேசுவின் பணித்தளத்திலே அவர் வாழ்ந்த வாழ்க்கையிலே அவருக்கு மையமாய் அவர் வைத்து செயல்பட்டது எல்லாம் அன்பு மட்டும்தான். அன்பை தான் வைத்து அவர் தன்னுடைய பணியிலே அவர் சிறந்து விளங்குகிறவராக இருக்கின்றார். எப்படிப்பட்டவர்களையும் அன்பு செய்யக்கூடிய வல்லமை அவரிடத்தில் இருந்தது. இப்படிப்பட்ட தெய்வத்தை தான் நம்முடைய தெய்வமாக
நாம் கொண்டாடுகிறோம். எனவே நாம் தொடர்ந்து இந்த நாளிலே நாம் சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவரை நாம் நெருங்கி வர, அவரிடத்திலே பணிகளை நான் செய்ய, அவருடைய மக்களுக்கு நாம் பணிகளை செய்வதற்கு அன்பை மையமாக கொண்டு வாழ்வோம். ஆண்டவர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கும் அன்பு ஆண்டவரே, நல்ல ஆயன் ஆடுகளுக்காக தம் உயிரை கொடுப்பார் என்றவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இதோ தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் ஆண்டவரே நிலைவாழ்வு பெற வேண்டும் என்ற அந்த உமது உன்னதமான திட்டத்தோடு ஆண்டவரே, உம்முடைய ஒரே மகனாகிய இயேசு கிறிஸ்துவையே எங்களுக்காக அளிக்கும் அளவுக்கு ஆண்டவரே, இந்த உலகின் மேல் நீர் அன்பு கூர்ந்தவராக இருந்தீர் தகப்பனே. இதோ இந்த காலை வேளையிலுமாய் ஆண்டவரே, உமது அன்பை தியானிக்கின்றோம். உமது அன்பை இன்னும் அதிகமாய் நாங்கள் உணர்கிறோம். அறிவினாலே அல்ல ஆண்டவரே, இயேசுவே உம்மை நாங்கள் அறிவினாலே அறிந்து கொள்ளாதபடிக்கு ஆண்டவரே, உள்ளத்திலே உமது அன்பை நாங்கள் சிந்தித்து, உமது அன்பை நாங்கள் உள்ளத்திலே ஏற்று, உமது அன்பை நாங்கள் ஆராதிக்க தேவன் கிருபை தந்ததற்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி கூறுகிறோம். தொடர்ந்து எங்களை ஆசீர்வதிப்பீராக. உமது அன்பின் பெருவிழாவை கொண்டாடி மகிழ்கிற நாங்கள் ஆண்டவரே, உமது அன்பை தியானிக்கின்ற நாங்கள் இந்த அன்பிலே நாங்களும் ஆண்டவரே ஒன்றர கலக்க, எல்லாவற்றிற்கும் மேலாக நாங்கள் உம்மை அன்பு செய்ய எங்களுக்கு நீர் உதவி செய்வீராக. எல்லா துதிகன மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.